மை ஃபேஷன் ஒர்க் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த க்ளோஸ் நெக்குக்கு இந்த கழுத்துக்கு கீழே வரக்கூடிய இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா உள் பக்கம் மேல் பக்கம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஃபினிஷிங் வர மாதிரி பேப்பர் கேன்வாஸ் கொடுத்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி வந்து பேக் சைடு வந்து ஃபினிஷிங் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா சாரியோட கலருக்கு தனியாக நம்ம வந்து பீஸில் வந்து கிழிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து தச்சுக்கிறோம். ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் நம்ம வந்து கைக்கு எம்மிங் வர மாதிரி நம்ம வந்து மடித்து ஃபினிஷிங் வந்து முடிச்சிட்டோம். ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாட் வந்து பிடிச்சி வச்சுருக்கிறோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பட்டி வந்து கீழ் பக்கம் வைக்கல. ப்ளவுஸோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா செஸ்ட் அளவு 37 இன்ச்சு நமக்கு வந்து செஸ்ட் அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் நம்ம வந்து போட் நெக் வந்து நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு வந்து இருந்தாவே போதும். ரொம்ப பெருசாக வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சென்ட்ரு வந்து ஓப்பன் வந்து அதிகமாகிடும். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேப்பர் கேன்வாஸ் வந்து பயன்படுத்த போகிறோம். அந்த சென்ட்ரு ஓப்பனை விட மேல் பக்கம் 1 இன்ச்சு கீழ் பக்கம் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர மாதிரி நம்ம வந்து பேப்பர் கேன்வாஸ் எடுத்து அதை வந்து ரெண்டாக நம்ம வந்து மடிச்சிக்கலாம். மடிச்சிக்கிட்டு இந்த 4 இன்ச்சு அளவு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி ரெண்டாக மடித்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணணும். 1/4 இன்ச்சுக்கு சென்டரில் வர மாதிரி அப்படியே வந்து ஷார்ப்பாக நம்ம வந்து கொண்டு வரணும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து கட் பண்ணக்கூடாது. நீங்கள் 1/4 இன்ச்சு கட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓப்பன் வந்து ரொம்ப பெருசாக நமக்கு வந்து வரும். இப்போ அந்த வெளிப்பக்கமும் சேம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்பக்கம் கட் பண்ண மாதிரியே வெளிப்பக்கமும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பேப்பர் கேன்வாஸ் வந்து நமக்கு வந்து தேவையில்லை. இந்த பேப்பர் கேன்வாஸ் வச்சு நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணும்போது இந்த பேப்பர் கேன்வாஸ் வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கமும் தெரியாது உள் பக்கமும் தெரியாது. ப்ளவுஸோட அந்த சென்ட்ரு பகுதியில் நமக்கு வந்து உள்பக்கம் போகிற மாதிரி நம்ம வந்து ஃபினிஷிங் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் கேன்வாஸை ஒரு லைனிங் துணியில் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம வந்து உள்பக்கம் வெளிப்பக்கம் ரெண்டு பக்கம் நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். அதாவது ஓரமாக நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். இல்லை அயன் பாக்ஸ் இருந்து நீங்கள் வந்து அயன் பண்ணிக்கிறதுனால நீங்கள் வந்து அயன் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த சின்ன பீஸுக்காக நம்ம வந்து அயன் பாக்ஸ் போட்டு சூடு ஏறி நம்ம வந்து அயன் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்பக்கம் வெளிப்பக்கம் நம்ம வந்து தையல் போட்டு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாடல் வந்து நீங்கள் நிறைய பேர் தைச்சி பார்த்துருப்பீங்க. லைனிங் துணி ப்ளவுஸ் துணி ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீஸை வந்து தனியாக மேல் பக்கம் வச்சு அடித்து திருப்புற மாதிரி நாம் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் துணிக்கும் ப்ளவுஸ் துணிக்கும் நடுவில் இந்த பேப்பர் கேன்வாஸ் வந்து உள்பக்கம் போகிற மாதிரி எந்த பக்கம் நமக்கு வந்து தெரியாத மாதிரி நம்ம வந்து ஃபினிஷிங் வந்து பண்ண போகிறோம். ரெண்டாவது வந்து இது வந்து ரொம்ப சிம்பிளான மாடல் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா கூடிய பீஸை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து ப்ளவுஸ் துணி உள்பக்கம் மேல் பக்கம் இருந்தால் மேல் பக்கம் திருப்பி வச்சுக்கோங்க. அந்த மேல் பக்கத்து மேலே லைனிங் துணி வந்து வைக்கணும். ப்ளவுஸில் உள்பக்கம் மேல் பக்கம் இருந்தால் மேல் பக்கம் எப்படி இருக்குதோ அதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் துணி வந்து நம்ம வைக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அடித்து திருப்பும்போது லைனிங் துணி உள்பக்கம் நமக்கு வந்து போகும். கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் துணி மடித்து தைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா நான் வந்து அரைஞ்சி விட்ருக்குறேன். மேல் பக்கம் ஷோல்டர் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நான் வந்து பார்த்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணமோ அந்த இடத்துல கரெக்டாக இதை வச்சு நம்ம வந்து தையல் போடணும். தையல் போடுறதுக்கு முன்னே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரு கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். சென்ட்ரு வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த பேப்பர் கேன்வாஸை எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இந்த பேப்பர் கேன்வாஸ் வந்து தெரிகிற மாதிரி வைக்கக்கூடாது. அதையே திருப்பி வைக்கணும். அதாவது லைனிங் துணி தெரிகிற மாதிரி திருப்பி வைக்கணும். லைனிங் துணியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் கேன்வாஸ் உள்ளே எவ்வளோ கட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நமக்கு வந்து நல்லாவே தெரியும். அதனால் அந்த உள்பக்கம் கட் பண்ண பகுதிக்கு மட்டும் நம்ம வந்து தையல் வந்து போடலாம். இப்போ தையல் போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா நெருக்கமாக வச்சு தையல் வந்து போடணும். அந்த கார்னர் பகுதியெலாம் கரெக்டாக பார்த்து நம்ம வந்து திருப்பணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப பெரிய தையல் வைக்கக்கூடாது. கொஞ்சம் தையல் வந்து சின்னதாக வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஷார்ப்பாக வந்து நம்ம வந்து ரெண்டு பக்கம் கொண்டு வரதுனால தையல் ரொம்ப பெருசாக இருந்துச்சுனாக்கா நம்ம இந்த கார்னர் பகுதி கட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசுறு வந்து மேல் பக்கம் வந்துடும். ரெண்டு கார்னரும் வந்து பார்த்திங்கன்னா வி ஷேப்பில் கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா வரும். இப்போ பார்த்திங்கன்னா உள்பக்கம் இருக்கக்கூடிய ரவுண்டுக்கு மட்டும் நம்ம வந்து தையல் வந்து போட்டுட்டோம். அப்படியே நம்ம வந்து திருப்பி அந்த சென்டரில் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டு இதில் எக்ஸ்ட்ரா வந்து பீஸ் வந்து வரவே வராது. ஏன்னா நம்ம மொத்தமே 1/4 இன்ச்சு தான் வந்து கட் பண்ணியிருக்கிறோம் பேப்பர் கேன்வாஸு. அதனால் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் 1/4 இன்ச்சு தான் நமக்கு வந்து வரும். கரெக்டாக அந்த கார்னர் பகுதி எட்ஜி வரைக்கும் தையல் கட் பண்ணாமல் கரெக்டாக வந்து பார்த்து வந்து கட் பண்ணணும். ரொம்ப தொலைவாக நிறுத்தினாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கார்னர் ஷேப் வந்து நமக்கு வந்து திரும்பாது. அந்த அதேமாதிரி ரவுண்ட் ஷேப் வரக்கூடிய தாவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி விடணும். தையல் கட் ஆகாமல் நம்ம வந்து கட் பண்ணி விடணும். நீங்கள் ஒரு தையல் போட்டாலும் சரி 2 தையல் போட்டாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு ஒரே தையல் வந்து சின்னதாக போட்டுக்குங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து மேல் பக்கம் நமக்கு வந்து நல்லா வரும். ஏன்னா மேல் பக்கம் நம்ம ஓரம் தையல் போகிறதுனால
உள்பக்கம் ஒரே ஒரு தையல் போட்டால் நமக்கு வந்து போதுமானது. இப்போ அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கக்கூடிய தாளை நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். அந்த கார்னர் ஷேப் வந்து பாருங்கள் நல்லா ஷார்ப்பாக லாஸ்ட் எட்ஜ் வரைக்கும் நான் வந்து கட் பண்ணி விட்ருக்குறேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த வி ஷேப் வந்து நமக்கு வந்து நல்லா திரும்பும். அப்படி கட் பண்ணலன்னா லேசாக நம்ம வந்து கட் பண்ணி விடணும். இப்போது நம்ம மேல் பக்கம் நம்ம வந்து திருப்புறதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் கேன்வாஸை லைனிங் துணியோடு நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். எப்படி ஜாயின் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இந்த ப்ளவுஸ் துணியை அப்படியே மேல் பக்கம் எடுத்து விட்டுட்டு அப்படியே அடியில் இருக்கக்கூடிய நமக்கு அந்த பேப்பர் கேன்வாஸ் வந்து நமக்கு வந்து தெரியும் லைனிங் துணியில். அப்படியே வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரமாக வெளிப்பக்கம் ஓரம் முன்ன வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கம் ஓரம் வந்து தையல் போட்டோம், கட் பண்ணிட்டோம். இப்போ வெளிப்பக்கம் இருக்கிற ஓரத்துக்கு அந்த லைனிங் துணி மேலே வச்சு நம்ம வந்து தையல் போடுறோம். அதாவது ப்ளவுஸ் துணியை அப்படியே மேல் பக்கம் நம்ம ஒதுக்கி விட்டுட்டு தையல் வந்து போடும்போது பார்த்திங்கன்னா அந்த அடியில் இருக்கக்கூடிய பேப்பர் கேன்வாஸ் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் துணியில் நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ நான் வந்து திருப்பி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். இப்போது தையல் போட்டு முடிச்சிட்டோம். உள்பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் கேன்வாஸ் நமக்கு தனியாக வராது. 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு இல்லைங்களா, அது வந்து நமக்கு வந்து தனியாக வராது. இப்போது அப்படியே லைனிங் துணியை அந்த சென்டரில் கட் பண்ண ஹோல்ஸ் வழியாக உள்பக்கமாக நம்ம கொண்டு போகும்போது லைனிங் துணி ப்ளவுஸ் துணியிலேருந்து பேக் சைடு வந்து நமக்கு வந்து போயிடும். அதனால தான் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் துணி வந்து உள்பக்கம் மேல் பக்கம் இருந்தால் மேல் பக்கம் லைனிங் துணி வச்சு தைக்கும்போது அடித்து திருப்பும்போது லைனிங் துணி வந்து பார்த்தீங்கன்னா உள்பக்கம் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பேப்பர் கேன்வாஸும் உள்பக்கம் போயிடுச்சு. அந்த பேப்பர் கேன்வாஸ் ஒயிட்டாக இருக்கிறது கூட பார்த்திங்கன்னா உள்பக்கம் லைனிங் துணியில் மட்டும்தான் தெரியும், மேல் பக்கம் நமக்கு வந்து தெரியாது. மேல் பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பேப்பர் கேன்வாஸ் வைக்கும்போது மேல் பக்கம் வெள்ளையாக தெரியும், ஆனால் இதில் வந்து தெரியாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பேப்பர் கேன்வாஸ்க்கு உள்பக்கம் நம்ம வந்து துணி கொடுத்து தைச்சிருக்கிறோம். அந்த பேப்பர் கேன்வாஸும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருப்பி வச்சோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைனிங் துணி வந்து டபுளாக வர்றதுனால பார்த்திங்கன்னா தெரியும், லைனிங் துணி டபுளாக வர்றதுனால நமக்கு வந்து மேல் பக்கம் ஒயிட்டாக தெரியாது. இதே வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கம் திருப்பி பார்த்திங்கன்னா அந்த லைனிங் துணியில் அந்த பேப்பர் கேன்வாஸ் வந்து தெரியும். இதையே நீங்கள் அந்த உள்பக்கம் சென்டர் திருப்பி வச்சுருந்தீங்கன்னா மேல் பக்கம் வெள்ளையாக வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி தெரியாமல் நம்ம வந்து தைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த ஓரத்துக்கு வந்து தையல் வந்து போடுறேன். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபினிஷிங் தையல் வந்து உள்பக்கமாக தான் போடுவேன். ஏன்னா இப்போ இந்த மாதிரி போடும்போது அடியில் இருக்கக்கூடிய அந்த ப்ளவுஸ் துணி ஓரத்தில் ஒரு நூல் அளவுக்கு தெரிகிற மாதிரி நம்ம வந்து தையல் போட்டோம்னா மேல் பக்கம் ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதே நீங்கள் மேல் பக்கம் போடும்போது அடியில் இருக்கக்கூடிய லைனிங் துணி கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட் இருந்தாலும் உங்களுக்கு மேல் பக்கம் பார்க்கும்போது நல்லா இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நான் வந்து பார்த்திங்கன்னா உள் பக்கமாக தான் ஓரமாக நான் வந்து தையல் வந்து போடுவேன். அதே மாதிரி இந்த கார்னர் பகுதியெலாம் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் லேசாக வந்து பார்த்திங்கன்னா தையலை வந்து ரிவேர்ஸ் அடித்து நான் வந்து திருப்புறேன். ஏன்னா இந்த கார்னர் பகுதி வந்து பார்த்திங்கன்னா நூல் வந்து கட் ஆகிடும். சும்மா ஒரு 2 நூல் அளவுக்கு பேக் சைடு போயிட்டு 2 பக்கம் வி ஷேப்புக்கு 2 பக்கமும் நம்ம வந்து அந்த மாதிரி வந்து செய்யணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த கார்னர் பகுதி கிரீஃபாகவும் இருக்கும், தையலும் வந்து கட் ஆகாது, பிசுறும் நமக்கு வந்து வராது. தையல் நல்லா நெருக்கமாக வச்சு ஒரே ஒரு தையல் போட்டால் கூட போதும். பார்த்திங்கன்னா தெரியும் 2 வி ஷேப் கார்னருக்கும் லேசாக வந்து பார்த்திங்கன்னா ரிவேர்ஸ் அடித்து தான் நான் வந்து பார்த்திங்கன்னா தையல் வந்து போடுறேன். இப்போ வந்து தையல் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ மேல் பக்கம் வந்து ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். மேல் பக்கம் உள் பக்கம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து ஒரே மாதிரி இருக்கும். இதை நான் வந்து அயன் பண்ண கிடையாது, அப்படியே எப்படி நம்ம தைக்கிறோமோ அப்படியே நான் வந்து காட்டுறேன். அந்த ஷேப் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து அழகாக நமக்கு வந்து டிசைன் வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மேல் பக்கம் கீழ் பக்கம் அந்த கார்னர் பகுதியில் பார்த்திங்கன்னா ரவை கூட எங்கேயுமே வந்து சுருக்கமும் இருக்காது. மேல் பக்கம் எப்படி இருக்குதோ அதே ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா உள் பக்கமும் இருக்கும். இந்த ப்ளவுஸ் வந்து தைக்கும்போது பேப்பர் கேன்வாஸை எப்படி பயன்படுத்தினா நமக்கு வந்து மேல் பக்கம் பேப்பர் கேன்வாஸ் தெரியாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து எப்படி வரும் அப்படின்றது தான் நீங்கள் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைனிங் துணி ப்ளவுஸ் துணி ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி எப்படி வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு ப்ளவுஸோட பேக் சைடு வந்து நான் வந்து ஃபினிஷிங் பண்ணுறது அப்படின்றத இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ கீழ் பக்கம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் துணி 1/2 இன்ச்சு வந்து நம்ம வந்து விட்டுருந்தோம். அந்த 1/2 இன்ச்சு அப்படியே மடித்து நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். அடுத்து ப்ளவுஸோட இறக்கம் போக மிச்சம் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து விட்டுருக்குறோம். அந்த 1 இன்ச்சையும் மடித்து நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இந்த 1 இன்ச்சு மடித்து தையல் போட்ட பிறகு சைடு மேல் பக்கம் ஷோல்ட்ரு கை ஆம்ஹோல் ரவுண்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா சுற்றிலும் நம்ம வந்து தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த லைனிங் ப்ளவுஸோட பேக் சைடு ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இந்த பேக் சைடு நெக் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் துணி ப்ளவுஸ் துணி ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தனியாக வந்து பேப்பர் கேன்வாஸ் வந்து லைனிங் துணியில் வச்சு தைச்சி அப்புறம் சென்டரில் வச்சு தைச்சி நீங்கள் வந்து உள்பக்கமாக திருப்பியும் நீங்கள் வந்து ஃபினிஷிங் வந்து பண்ணலாம். அந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெளிப்பக்கம் ஓரம் வந்து தையல் போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும்.
அப்படி இல்லைனா கையில் வந்து நீங்கள் வந்து எம்மிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே வந்து நம்ம வந்து தையல் போட்டு பேப்பர் கேன்வாஸ் வந்து உள்பக்கம் போகிற மாதிரி நம்ம வந்து தைக்கிறதுனால நமக்கு வேலையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சுலபமாகும். இந்த பேக் சைடு வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண பிறகு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து கையும் ஜாயின் பண்ணி கழுத்துலாம் வந்து ஃபினிஷிங் பண்ணும்போது இந்த போட் நெக் டிசைன் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடும். இந்த நெக் டிசைன் வீடியோ பற்றிய கருத்துக்களை இந்த வீடியோக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.